அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய உதவினால் அதிராம்பட்டினத்துடைய பேரூராட்சியுடைய வேலைகள் தூய்மை பண்ணக்கூடிய வேலைகள், சுகாதார பணிகள் ரொம்ப சிறப்பாக நடக்குது. காரணம், நம்ம அதிகாலையிலேருந்து அந்த வேலையில் முழுமையாக ஈடுபடுறதுனால ஓரளவு மக்கள்கிட்டையும் நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் ஓரளவு மெயின் ரோட்டில் உள்ள கடை வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கவங்கலாம் ஒத்துழைப்பு தந்து சீக்கிரமாக, முதலெல்லாம் மெயின் ரோடெல்லாம் கூட்டி முடிக்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இப்போலாம் அரை மணி நேரத்திலே கூட்டுற அளவுக்கு குப்பைகளை குறைச்சி ஒரு இடத்துல கொட்டி வேலைகளை சுருக்கி தந்துட்டாங்க. அதனால் தெருக்களில் சீக்கிரமாக வண்டி அனுப்பி தெருக்கள்லேயும் அதிகமான குப்பைகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அது நல்ல முறையில் நடைபெற்றிருக்குது. இப்போ இன்னும் இது சிறப்பாக நடக்கணும்னு சொன்னால், இப்போ மார்ச் 5ஆம் தேதி முதல் அதிராம்பட்டினத்தில் பேரூராட்சி மூலமா கேரி பேக், பிளாஸ்டிக் பைக்கு தடை விதிச்சிருக்கோம். இதில் நம்ம ஜெயிக்கலைன்னு சொன்னோம்னா, நம்ம ஊருடைய சுகாதார பணி நாங்கள் இவ்வளோ செய்கிறதுலையோ இல்லை நம்ம ஊர் மக்களை சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும்னு நம்ம எடுத்திருக்கிற முயற்சியிலையோ வெற்றி பெற முடியாது. அதுக்கு மக்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த நெட்டுகளை பார்க்குறவங்க, நம்ம ஊர்லேருந்து உள்ளூர்லேருந்து பார்க்குறவங்க எல்லாரும் தான் ஒரு ஆர்வத்தோடு இந்த சப்போர்ட் பண்ணணும். கேரி பேக்கை நம்ம ஒழிச்சிடணும். ஏன்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் காற்றுல பறந்து சாக்கடைகள் அது தங்கி தண்ணிகளை ஓட விடாமல் பண்ணி தண்ணிகள் நிற்கிறதுனால கொசுகள் உண்டாகி பல வியாதிகள் வருது. நான் சில பேர் சொல்கிறாங்க, அரசாங்கமே சில ஒரு ரொம்ப மெல்லிசாக உள்ளது ஒரு 20 மில்லிகிராமில் உள்ளது யூஸ் பண்ணலாமே, நீங்கள் அதை ஏன் தடை பண்ணுறீங்க? நம்ம பிளாஸ்டிக் பேக்னால வியாதிகள் வருதுன்னு சொல்லி நான் தடை பண்ணுறதுக்கு நான் ஒத்துழைப்பு கேட்கல. பிளாஸ்டிக் பேக்குனால சாக்கடை தண்ணிகள்லாம் தேங்கி நின்று ஊரில் குப்பை குளங்கள் கொசுகள் உண்டாகி அதனால நம்மளுக்கு பேரூராட்சிக்கு பெரும் வேலைகள் இருக்குது. அள்ளி மேலே வச்சுட்டு போகிறோம், திருப்பி காற்றுல பறந்து உள்ளே போகுது. அந்த வேலைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், சுகாதாரமான முறையில் கழிவு நீர்கள் தேங்காமல் ஓடணும்னு சொன்னால் நம்ம ஊருடைய நிலைமைக்கு கேரி பேக் ஒத்து வராது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த நெட்டை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் சொல்லி தயவுசெய்து கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்க, பஞ்சாயத்து போர்ட்டில் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு நிலை நம்ம ஊரில் நீடிச்சின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம கொசுகளை ஈஸியான முறையில் ஒழிச்சிடலாம். எங்கேயுமே தண்ணி தேங்காத அளவுக்கு மண்ணுகளை எல்லாம் வாய்க்காலில் கால்வாயில் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி சுகாதாரமான முறையில் அதிராம்பட்டினம் வரத்துக்கு பெரிய இது ஒரு வாய்ப்பாக நம்மளுக்கு அமைஞ்சிடும். தயவுசெய்து இதை பார்க்குறவங்களெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக எண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தார்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, முதல்ல கடைக்காரவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் கேரி பேக்கில் சாமான் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எந்த கடைக்காரவங்களாவது கூட உங்கள்கிட்ட ஏதாவது ஜாமான் கேரி பேக்கில் போட்டு தந்தால் கூட வேணான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நாங்கள் பை கொண்டு வந்திருக்கிறோம், இல்லை பேப்பர் பேக்கில் தாங்க, துணி பையில் தாங்க, கேரி பேக்கில் தயவுசெய்து தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் உணர்ச்சி பூர்வமாக அதை சொல்ல போகும்போது, கடைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு இருக்க போகும்போது கண்டிப்பாக அதிராம்பட்டினம் ஒரு சுகாதாரத்தில் ஒரு முன்னிலை பெற்றதா, ஒரு தஞ்சை மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பேரூராட்சியாக மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊராக நம்ம அதிராம்பட்டினத்தை மாற்றுறதுக்கு ஒவ்வொரு அதிராம்பட்டினவாசிகளும், அதிராம்பட்டினம் சிட்டிசன் ஒவ்வொரு ஆளுக்கும் கடமையாக நினச்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இது மாற்றம் உண்டு பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு உதவியாக நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக செய்து தருவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.